அடடே, இன்னைக்கு 1ஆம் தேதியா? அருணுக்கு சம்பளம் வந்திருக்குமே. சம்பள காசு கைக்கு வந்தோடனே ஒரு நல்ல புடவை ஒண்ணு எடுக்கணும். என்னம்மா சாப்பிட்டியா? அட இருக்கட்டும்பா, உட்காரு. சரி, இன்னைக்கு 1ஆம் தேதியாச்சே, சம்பளம் வந்திருக்குமே. வந்துருச்சுமா, இந்தாம்மா. ஏன் அண்ணே, இது என்ன புது பழக்கம்? அவன் எப்பயுமே சம்பள காசு வாங்கின உடனே அம்மா கிட்ட தான் கொடுப்பான். அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இது கல்யாணத்துக்கு அப்புறம். இவனுங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் டீ போட பொண்டாட்டி வேணுமா, ஷூ துடைக்க பொண்டாட்டி வேணுமா, சோறாக்கி வைக்க பொண்டாட்டி வேணுமா. ஆனா சம்பள காசு வந்தா நேரம் அம்மா கையில எடுத்துன்னு போய் கொடுத்துருவானுங்களாம். இந்த பாருங்க, இதுக்கப்புறம் மாச சம்பளம் 1ஆம் தேதியான என் கைக்கு வந்துடணும். என்ன அத்தை, வரட்டா? ஐயோ ஐயோ ஐயோ, மொத்த காசையும் தூக்கிட்டு போயிட்டாலே. ஏன்டா அருண் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? உன் பொண்டாட்டி இவ்வளவு பேச்சு பேசுறா? அவ செஞ்சது கரெக்ட் தானேமா. டீ கேட்டா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, போ உன் பொண்டாட்டி கிட்ட கேளுன்னு. ஷூ துடைக்க துணி தான் கேட்டேன், உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி கிட்ட கேளுன்ற. அதான் இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் சம்பள காசு பொண்டாட்டி வந்து வாங்கிட்டு போறா. கரெக்ட் தானேமா? அண்ணே வாங்க வாங்க. அட சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? உன் வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்தா எப்படி இருக்க முடியும்? ஏதோ இருக்கேன். ஏன் சம்மந்தி இப்படி பேசுறீங்க? என் பிள்ளை உங்களை நல்லா பாத்துக்க மாட்டீங்களா? ஓ பொண்ணு, ஏன் என்ன பாத்துக்கணும்? இது என் வீடு, நான் ராணி மாதிரி தான் இருக்கேன். மா, எப்பமா வந்த? என்னமா திடீர்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்து நிக்கிற? அதானே, என்ன விஷயம்? இப்பதான் வந்துட்டு போனீங்க? இல்ல சம்மந்தி, பொண்ணை பார்த்து 6 மாசம் ஆகுது, அதான் ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் 6 மாசத்துல உங்க பொண்ணை நாங்க என்ன கொஞ்சமா கடிச்சதிங்க போறோம்? உங்க வீட்டுல இருந்து உங்க பொண்ணு அனுப்புன போது இருந்ததை விட எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 மடங்கு பெருக்குதான் இருக்கா. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, நாங்க வெளில போக வேண்டியது இருக்கு. ஏப்பா பாரு, வள வளன்னு சம்மந்தி பொம்மந்தின்னு பேசிக்கிட்டு. மா இருமா, நான் போய் டீ போட்டு கொண்டாரேன். சரிம்மா. ஏண்டி அண்ணே, இப்பதான் சொல்லிட்டு இருந்த பால் இல்ல, போய் வாங்கணும்னு. இப்போ உங்க ஆத்தாளுக்கு எதுக்கு டீ போறதுக்கு பால் இல்ல சம்மந்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணும் சம்மந்தி, நான் பாப்பாவை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இருக்கட்டும் அத்தை, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சமாவது மரியாதையா நடந்துக்கங்க. உங்க பையனை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? அண்ணே, சம்மந்தியை எதுக்கு பேசுற வேலை வச்சுக்காத. என்ன பழக்கம் இது? நம்ம வீட்டுல இருந்துதான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேனா? அடடடடா, ஆத்தாளம் பொண்ணு என்ன டிராமா போடுறீங்க? உன் பொண்ணு இதை விட நிறைய பேசுவா, இது கம்மி தான். ஓ, வாய்க்கெல்லாம் என் பொண்ணு பேசக்கூடாது, எட்டி வாயிலே உதைக்கணும். மா நீ இருமா, நான் போய் காப்பி போட்டு கொண்டாரேன். இந்த கிழவி இப்படிதான் எதனா பேசிக்கிட்டே இருக்கும், நொய்யு நொய்யின்னு. அதான் சொல்லிட்டு போறாளே உங்க பொண்ணு. உட்காருங்க, எல்லாம் காஸ்ட்லியான சோஃபா தான். பரவாயில்ல சம்மந்தி, இருக்கட்டும். எவ்வளவு காஸ்ட்லியான சோஃபா வந்தாலும் கிழவி உட்காரத்துக்கு தாண்டி முடியும், பிச்சு திங்க முடியாது. சரி, இப்ப வரைக்கும் வந்த விஷயம் என்னன்னு சொல்லலையே. பொண்ணை பக்கம் வரும்போது இப்படிதான் கையை வீசிக்கிட்டு வரதா? ஒரு ஸ்வீட்டு காரன் புடிச்சிட்டு வரது இல்ல? உங்க ஊர்ல எல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்தனா கை நிறைய வாங்கிட்டு போய் தான் நிப்போம். இப்பதான் என்னமோ வராளுங்க கையை வீசிக்கிட்டு சுடு சோறுல இல்லாம டீ குடிச்சிட்டு போறதுக்கு. இல்ல சம்மந்தி, போன வாட்டி அனு வந்திருக்கும் போது ஒரு வளையல் கேட்டிருந்தா. அதான் அப்ப அந்த டிசைன் வளையல் அவ சைஸுக்கு கிடைக்கல, அதான் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். அடடே, இது எப்படியும் 2 பவுன் இருக்கும் போல இருக்கே. தெரியாம ரொம்ப கேவலமா பேசிட்டோமே. சம்மந்தி, வளையல் ரொம்ப நல்லா இருக்கு, டிசைன் சூப்பரா இருக்கு. அதுவா சம்மந்தி, போன வாட்டி பாப்பா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா, அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் கிளம்புறேன்னு சொன்னேன், அவன் வாங்கி கொடுத்து அனுப்பிட்டான். யாரு, ரமேஷ் தம்பியா? அவருக்கு அண்ணன் மேல பாசம் தான் நிறைய வாச்சே, நான் தான் பாத்திருக்கேனே. அட இந்தாங்க சம்மந்தி, கையில வாங்கி பாருங்க, நல்லா இருக்கானே. அடடே, டிசைன் நல்லதே. குறைஞ்சபட்சம் இது 1 லட்ச ரூபாவது இருக்கும். மா இந்தாமா காஃபி. அண்ணே, அம்மாக்கு காஃபியா போட்டு கொண்டார? நான் என்ன சொன்னேன்? பால் இல்ல, உள்ள ஆப்பிள் இருக்கு, ஜூஸ் போட்டு கொண்டான்னு சொன்னேன். உங்க பொண்ணு இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கு, வந்தவங்களை ஒழுங்கா கவனிக்க கூட தெரிய மாட்டேங்குது. ஒன்னொன்னும் நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு பாருங்க சம்மந்தி. இந்தாமா. நான் வரேன் சம்மந்தி, உடம்ப பாத்துக்கோங்க. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா வந்த உடனேயும் நீங்க வல்லு வல்லுன்னு பேசுறதை நினைச்சு எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஆனா இப்ப நீங்க பண்ணதை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு அத்தை. உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னா பாத்துக்கங்களேன். சரி சரி, உங்க அம்மா இந்த வலையில உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. போன வாட்டி வீட்டுக்கு போயிருக்கும் போது கேட்டியாமே? அட ஆமா, அதே டிசைனு வாங்கிட்டு வந்துட்டாங்களா? அது ஒன்றும் இல்லை அத்தை, போன வாட்டி திருவிழாக்கு ஊருக்கு போயிருந்தேன்ல, அங்கே சந்தையில இந்த வளையல பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என் சைஸுக்கு வளையலே கிடைக்கல, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. டிசைன் நல்லா இருக்குல்ல அத்தை? எது சந்தையில வாங்கின வளையலா? அப்ப இது பவுன் இல்லையா, டூப்ளிகேட்டா? இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலே இவ. அடி பாவி சம்மந்தி, பவுனுன்னு நினைச்சு வாங்கினா கடைசியில் டூப்ளிகேட் கொடுத்துட்டு 200 ரூபாய் வளையலுக்கு 2000 ரூபாய் தள்ளிட்டு போயிட்டாலே. சரியான தில்லாலங்கடியா இருக்காளே இவ. வரட்டும், அடுத்த ஆட்டம் வருவாள. எப்படின்னா இவ கையில இருந்து 20,000 ரூபாய் வசூல் பண்ணிடணும்.